பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். பாருங்க, இந்த வசனத்தின் மூலமா தேவன் நம்ம கிட்ட சொல்ற வர என்ன விஷயம் உள்ளது இப்ப பார்க்க போறோம். இந்த வசனம் அழகா என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இதோட அர்த்தம் என்னன்னு யோசிச்சு பார்க்குறோமா? ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய பேர் குறைச்சிடும். இவங்க இந்த தப்பு பண்ணுறாங்க, இவங்க இப்படி தான் நடப்பாங்க, இவங்க எப்படி அப்படி நிறைய சொல்கிறோம். அழகாக சொல்லுது, நம்ம அடுத்தவங்களை எந்த அளவில் அளக்குறோமோ அதே அளவில் தான் நம்மளை அளக்கப்படும். அதே மாதிரி தேவன் யாரையும் நம்மளை ஜட்ஜ் பண்ண அனுப்பவே இந்த உலகத்தில். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணுறாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறது இதுதான். அவங்களுக்கு சொந்தக்காரங்களாகவே இருக்க மாட்டாங்க, தெரிஞ்ச நபராகவே இருக்கு, ஆனால் அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட். இவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. எதுக்கு நமக்கு அது தேவையில்லாத வேலை நான் யோசிப்பேன். ஏன்னா தேவன் ஒருத்தர் தான் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்க எப்படி அப்படின்னு நான் ஜட்ஜ் பண்ண வேண்டியது ஒரே ஒருத்தர், அவர் மட்டும்தான். தேவன் அந்த அத்தாரிட்டி நம்ம கையில் தரவில்லை. ஆனால் நம்ம மனுஷங்க என்ன பண்ணுறோம்? அதான் வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்குறான் ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ அவங்க பாவம் செஞ்சுருப்பாங்க முன்னாடி, அவங்க இப்போ திரும்பி ஆனால் என்ன நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு அடைவன், இவங்க அன்னைக்கு அந்த இது செஞ்சாங்க, அது தெரியுமா, இவங்க அப்படி இப்படி. நான் என்னிலேருந்து சொல்கிறேன், இதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். இது கஷ்டம்தான், ஆனால் ஒன்னேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை இருக்குது, நம்ம குற்றவாளிகளாக தேவன் தீர்க்கக்கூடாது. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், நம்ம மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஈஸியாக எல்லாரையுமே பேசுகிறோம். ஒருத்தவங்க தவறு நடந்தால், ஒருத்தவங்க கோவப்பட்டா நம்ம என்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் இருந்திருக்கா, இல்லாட்டா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருந்திருக்கா? அது எதுவும் யோசிக்கிறதே இல்லை. ஆனால் ஈஸியாக சொல்லிடுறோம், அவன் கோவக்காரன், அவள் கோவக்காரி, அவள் இப்படி அப்படி. அதுதான் ஒரு விஷயம். நம்ம அதை நியாயம் தீர்க்க போகக்கூடாது, யாரையும் ஜட்ஜ் பண்ண போகக்கூடாது, யாருக்கையும் அவங்க இப்படி தான் சொல்லி ஒரு பட்டம் கெட்டக்கூடாது, முத்திரை போடக்கூடாது. அவங்க பழையசில் அவங்க லைஃப்பில் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் தேவன் அவங்களுக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும், அவங்க நல்லவங்களா கெட்டவளா, ஏன் மக எப்படின்னு அவங்களோட ப்ரெசன்ட் இருதயத்தை பார்க்குறது அவர் தான், நம்ம கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த வசந்தம் மூலம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு கிடைக்க போகுது. நம்ம கருணையை கொடுத்தா நமக்கு கருணை கிடைக்கும். நம்ம பெருமை பாராட்டினா அடுத்தவங்க கிட்ட நான் பெரிய ஆளுனா நமக்கு அதே தான் நம்ம மற்றவங்க செய்வாங்க. ஏன்னா நம்மளை காட்டிலும் மேலே நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மற்றவர்களோட தவறை மூடி மறைச்சோன்னா நம்மளோட தவறுல தேவன் மூடி மறைப்பார். எவ்வளோ பாருங்க, எல்லாருக்கும் ஆசை தானே இருக்கும், ஏசப்பா என் குற்றத்தை பார்க்காதீங்க ஏசப்பா, ஏன்னா அது ஏதோ நம்ம வாழ்க்கையில் தடை வரக்கூடாதுன்னு நினைப்போம் தானே. அதே மாதிரி அப்போ ஃபஸ்ட் நம்ம அடுத்தவங்க குற்றத்தை இன்னிலேருந்து நீங்கள் சொல்லாமல் இருந்து பாருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சிறையிருப்பை மாற்றுவார், உங்களோட தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். அதுவே இந்த உலகத்தை பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறைகள் உண்டு, ஒரு கோபமோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். நம்ம யாரையும் எல்லாருமே பலவீனங்க தான். இந்த உலகத்தில் எந்த மனிதரும் பூர்ணமானவங்கள்லாம் கிடையாது. ஆனால் தேவன் ஒருத்தர் தான் பரிபூர்ணமானவர், குற்றம் இல்லாதவர். ஆனால் அவரே நம்மளை நேசிக்கிறாரா? நம்ம ஏன் மற்றவங்கள நீங்கள் இப்படி அப்படி சொல்லி நேசிக்காமல் இருக்கிறோம்? இதை இன்னிலேருந்து நம்ம கொஞ்சமாவது மாற்ற ட்ரை பண்ணலாம். நம்ம எல்லாருக்கூடையும் அன்பாக இருப்போம், எல்லாருக்கூடையும் நம்ம பொறுமையாக நடந்துக்க கற்றுக்குவோம். ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட நம்ம தேவனை பற்றி சொல்லுவோம். நம்ம யார்கிட்டையும் ஜட்ஜ் பண்ண இன்னிலேருந்து நம்ம போகக்கூடாதுன்னு நினைப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா, நம்மளோட வாழ்வில் பிறருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னா அமைதியை கொடுக்கலாம், நல்ல வாழ்க்கையை கொடுக்கலாம், நல்ல எப்படி சொல்ல, அடுத்தவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் அது தாங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து காது கொடுத்து கேட்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ண தேவன் நம்ம மேலே பிரியமும் இறக்கமாக இருப்பார். நம்ம பொறுமையாக இருப்போம், எந்த இடத்துலையும் கோவப்படவே வேண்டாம். இவ்வாறு நம்ம செய்யணும், ஏசப்பா நம்மளை மகிமைப்படுவார். ஏசப்பா பரவாயில்லையே, என் பொண்ணு என்ன மாதிரி இருக்காளே, நான் எல்லாரையும் மன்னித்தேன், என் பொண்ணு மன்னிச்சிட்டாலே. ஏசப்பா எவ்வளோ பெரிய பாவம் பண்ணாலும் அவங்கள தேவன் சுட்டி காட்டினதே கிடையாது. ஆனால் நம்ம எவ்வளோ ஈஸியாக ஒரு கோவம் ஒரு நேரம் நீ அப்படி தானே இப்படி தானே சொல்லிடுறோம். இன்னிலேருந்து அதை மாற்றுவோம். அது வேண்டாம் நமக்கு. ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாம்.
அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்தந்தக்காக நன்றி. எவ்வளோ பேர் கிடைக்கிற நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த வசனத்தின் கூறப்பட்ட பிரகாரம் நாங்கள் இன்னிலேருந்து யாரையும் குறை சொல்லாதபடி நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை தாங்க, மன்னிக்கிற இருதயத்தை தாங்க, அன்பு செலுத்துகிற இருதயத்தை தாங்க, மாற்றுங்க. மீட்பு மூலம் சிறிய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன்.